Unit 6, example 6.29. Find the equation of the line through the intersection of the lines 3x plus 2y plus 5 is equal to 0 and 3x minus 4y plus 6 is equal to 0 and the point 1, 1. But generally, but two straight lines intersect ஆகுது அப்படினா, say this is L1 and say this is L2. இந்த ரெண்டு straight lineும் intersect ஆகுது. Say this is a point of intersection. ஸோ இந்த பாயிண்ட் வழியாக நிறைய ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பாஸ் ஆகலாம். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாமே அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே ஒரே ஃபேமிலியில் சேர்ந்தது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வழியாக இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் பாஸ் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, சே திஸ் இஸ் L3. இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் L1 3x plus 2y plus 5 is equal to 0 கொடுத்துடுறாங்க. L2 அதாவது 3x minus 4y plus 6 is equal to 0. இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன் கொடுத்துடுறாங்க. அண்ட் ஆல்சோ passes through the point 1, 1. ஸோ அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இந்த பாயிண்ட் வழியாக பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக பாஸ் ஆகுது இல்லையா, இந்த லைனுடைய ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஃபார்முலாவே இருக்கு. ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம்னா L1 plus lambda times L2 which is equal to 0. ஸோ ஒரே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் ரெண்டு லைன் பாஸ் ஆகுது. ஓகே, அந்த ரெண்டு லைனுடைய ஈக்குவேஷன் தெரியும். நிறைய ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக பாஸ் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு ஜென்ரலாக திஸ் இஸ் த ஈக்குவேஷன். இப்போ இதை நம்ம L3 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, L3 இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேர் லாம்டா இஸ் அ பேராமீட்டர். லாம்டா வேல்யூஸ் சேஞ்ச் ஆக ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய நிறைய ஸ்ட்ரெயிட் லைன்ஸுடைய ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். இங்கே L1 அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக எப்படி எழுதுவோம்னா A1x ப்ளஸ் B1y ப்ளஸ் C1 ஓகே ப்ளஸ் லாம்டா. L2 அப்படிங்கிறது ஜென்ரலி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் A2x ப்ளஸ் B2y ப்ளஸ் C2 which is equal to 0. Okay, so this is the family of equation of the straight lines which pass through this point of intersection. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டிருக்காங்க, அதாவது L3ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதுவும் 1,1 வழியாக பாஸ் ஆகுது. இப்போ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, therefore the required equation of the straight line is, ஸோ இங்கே லாம்டாங்கிறது பேராமீட்டர். the required equation of the straight line ஸோ ஒரே ஃபேமிலியாக சேர்ந்தது. இங்கே A1x ப்ளஸ் B1y ப்ளஸ் C1 இது இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு பதில் என்ன ஈக்குவேஷன் எழுத போகிறோம்? 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் 5. 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் 5 இது L1 உடைய ஈக்குவேஷன் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் இது L2 உடைய ஈக்குவேஷன். L2 உடைய ஈக்குவேஷன் என்ன இருக்குங்க? 3x மைனஸ் 4y ப்ளஸ் 6. 3x minus 4y plus 6 which is equal to 0. இது L3 உடைய equation. So this is the equation of L3. இதுதான் required equation. என்ன இதில் lambda value நம்ம obtain பண்ணிட்டோம் அப்படின்னா answer will be over. Name this as equation 1. இப்போ இங்கே x எல்லாம் தனித்தனியாக ரெண்டு டேர்மாக இருக்குது பாருங்கள். x ரெண்டு டேர்ம் இருக்குது, y ரெண்டு டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் ரெண்டாக இருக்குது. x எல்லாம் குரூப் பண்ணிக்க போகிறோம், y எல்லாம் குரூப் பண்ணிக்க போகிறோம், அண்ட் தென் கான்ஸ்டன்ட்டையும் குரூப் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே 3x இங்கே 3x லாம்டா, அப்போ 3x காமனாக இருக்குது இன்ட்டு 1 ப்ளஸ் லாம்டா. ஓகே, அண்ட் தென் 2y இங்கே மைனஸ் 4yன்னு இருக்குது, ஸோ ப்ளஸ் 2y காமனாக இருக்குது. நான் ஓப்பன் த ப்ராக்கெட், இங்கே 1 இஸ் லெஃப்ட் ஓவர், இந்த இடத்துல 2y எழுதிட்டோம். அப்போ இங்கே ஒரு -2 இருக்குது, இங்கே லாம்டா இருக்குது, அப்போ -2 லாம்டான்னு எழுதிக்கலாம். and then plus 5 plus 6 lambda plus 5 plus 6 lambda which is equal to 0. இப்போ இங்கே lambda value நம்ம எப்படி obtain பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இங்கே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க 1,1. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய இந்த ஈக்குவேஷன் தான் இப்போ நம்ம எழுதியிருக்கோம் L3. இந்த L1 ஈக்குவேஷனையும் L2 ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி L3 ஈக்குவேஷனுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இந்த லைனும் இந்த பாயிண்ட் வழியாக தானே பாஸ் ஆகுது 1,1. அப்போ இட் passes through 1, 1. It passes through
1 1 அதாவது x ஆனதும் 1 தான் y ஆனதும் 1 தான் இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓகே ஸோ 3 இன்ட்டு எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க 1 தான் இன்ட்டு 1 லாம்டா ஓகே ப்ளஸ் 2y 2 இன்ட்டு yக்கு பதில் 1 அப்போ 2 1s are 2 தான் open the bracket and write 1 minus 2 lambda plus 5 plus 6 lambda plus 5 plus 6 lambda is equal to 0 okay இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிடலாம் this is 3 1s are 3 plus 3 lambda plus 2 1s are 2 minus 4 lambda plus 5 plus 6 lambda is equal to 0 so lambdas collect பண்ணிக்கிட்டோம்னா 3 lambda minus 4 lambda which is minus lambda plus 6 lambda is 5 lambda and then 3 plus 2 is 5 5 plus 5 is 10 plus 10 is equal to 0 that is 5 lambda which is equal to minus 10 that is lambda which is equal to minus 10 divided by 5 so cancel பண்ணிட்டோம்னா 5 2s are lambda is equal to minus 2 so in the lambda value எதில் போட்டு substitute பண்ண போகிறோம் here in this equation we are going to substitute so இது கொஞ்சம் லேட் ஆகும் இதில் substitute பண்ணிடலாம் 3x into 1 plus lambda 3x into 1 plus lambda அப்போ இங்கே minus 2 okay and then yes 2y into 1 minus 2 lambda plus 2y into 1 minus 2 lambda lambdaக்கு பதில் இங்கே minus 2ன்றது இருக்குது அப்போ இங்கே ப்ளஸ் போட்டுக்கிட்டு இங்கே 2 போட்டுக்கலாம் okay and then plus 5 plus 6 lambda plus 5 plus 6 lambda 6 into minus 2 is minus 12 is equal to 0 இப்போ இதை simplify பண்ணிடலாம் 1 minus 2 is minus 1 அப்போ minus 3x ன்னு ஆகும் okay and then 2 2s are 4 4 plus 1 is 5 5 2s are 10 10y and then 5 minus 12 is minus 7 which is equal to 0 so இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஓகே பட் இங்கே minus 3xன்னு இருக்குது நம்ம மைனஸ் எல்லாம் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா we get 3x minus 10y plus 7 is equal to 0 which is the required equation of the straight line which is the required equation of the straight line okay thank you children